மெல்லிதழால் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும். பிள்ளைக்கு பெரும் பரிசு கல்வி என பேசு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வியில் சிறந்து நல் வழிகாட்டியாக விளங்கும் தகடூராம் தருமபுரியில் பண்பாடு போற்றும் அன்பின் மறுவுருவம் தனது அயராத கல்வி பணியால் பல கல்வி கோயில்களை எழுப்பி கல்வியில் வீட்டில் 7 பேர் இருப்போம். 7 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 துண்டாவது வரணும். அந்த மாதிரி கறி வெட்டும் போதே வெட்டிடுவாங்க. இன்றைக்கி பல கோடிகளுக்கு சொந்தமாக இருந்தாலுமே அந்த சந்தோஷத்தை எந்த கொடை கொடுத்தாலும் வாங்க முடியாது. புத்தகங்களை படியுங்கள். தயவு செஞ்சு ஆசிரியர்கள் பசங்களை எப்படியாவது புஸ்தகத்தை படிக்க இன்டியூஸ் பண்ணுங்க. கைபேசினால் நிறைய நம்ம போயிட்டோன்னு போல் சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் பயன்களும் இருக்குது. அதுக்கு மேலே இதெல்லாம் பண்ண வேணான்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு ஒரு ஆல்டர்னேட் நம்ம கொடுக்கணும். லைப்ரரிக்கு எதாச்சும் நான் போய் பார்க்கும்போது 3ஆவது படிக்கிற பையன் ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு ஒரு ரஃப் நோட்டில் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தான். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம குழந்தைகள் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. வழிகாட்டிகள் குறைவாக இருக்கிறார்கள். வழிகாட்டுதல் கம்மியாக நம்மளுக்கு இருக்குது. கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து நெல்லில் மணித்த பொழியாகி நிலைத்த பொருளாகி மெல்லியரால் மெல்லிதழால் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும். செந்தமிழே வாழியவே முப்பாலும் நண்பாளாகி என் நாவில் நடம்பயிலும் நறுந்தமிழை வணங்கி. அரும் பரிசு 1000 ஈதலின் பிள்ளைக்கு பெரும் பரிசு கல்வி என பேசு. வெள்ளத்தால் போகாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது என்ற விவேக சிந்தாமணியின் கூற்றின்படி மாணவர்களை கல்வி ஒளியில் வழிநடத்தும் வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் திருவாளர் சக்திவேல் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய திரு சக்திவேல் MSc MEd MPhil தாளாளர் வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை அவர்களை வரவேற்று பயனடை போர்த்தி மரியாதை செய்யுமாறு நம்முடைய ஆதன்குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திரு ஆதன்குமார் MA BEd MPhil PhD திரைப்பட நடிகர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வியில் சிறந்து நல் வழிகாட்டியாக விளங்கும் தகடூராம் தருமபுரியில் பண்பாடு போற்றும் அன்பின் மறுவுருவம் தனது அயராத கல்வி பணியால் பல கல்வி கோயில்களை எழுப்பி தமிழ் வளர்க்கும் நற்றமிழாளர், அருந்தமிழ் ஊற்று தூய தமிழ் பற்றாளர், கல்வி கோவிலாம் ஊத்தங்கரை வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் திரு சக்திவேல் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றி தொடக்க எழுத்தின் பயணமாக கவிஞர் வே மணிகண்டனின் ஓசை தரும் மௌனம் என்ற நூலை வெளியிட அன்போடு அழைக்கிறோம் ஐயா. தெல்லமுதே தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே உன்னை வணங்குகின்றேன். நம்மை எல்லாம் சிறப்பான முறையிலே வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்து அமர்ந்திருக்கின்ற இந்த அவையிலே மூத்த பெரியவர் ஐயா முனுசாமி தலைமை ஆசிரியர்களின் பாதங்களை பணித்துணர்கின்றேன்.
தமிழ் கடலிலே நீராடுவதற்கு முத்தான வாய்ப்பினை அளித்த எனது மரியாதைக்குரிய தோழியர் திருமதி தீபா தணிகாசலம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள் பல. இந்த சிறப்பான அவையினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தமிழகத்திலே மிகச் சிறப்பான இடத்திற்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலே மிகச் சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்மிடத்திலே தலைமுறை சிறப்பான முறையிலே ஆற்றி தமிழாற்றல் மிக்க மிகச்சிறந்த பேச்சாளர், வல்லமை படைத்த கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வியாளர் ஐயா மோகன்ராஜ் ஐயா அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற தருமபுரி கவிஞர்கள் மன்றத்தினுடைய நண்பர்களே, திருமதி தீபா மற்றும் திருவாளர் மணிகண்டன் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே, உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாதாரணமான மனிதன். நம்முடைய முதன்மை கல்வியாளர் பேசியது போல தமிழிலே மிக பெரிய அளவிலே தமிழாற்றல் மிக்க ஆற்றல் படைத்தவன் அல்ல. கதை, கவிதை, கட்டுரை போன்ற பல்வேறு விஷயங்களை படைக்கின்ற ஆற்றல் படைத்தவனும் அல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று, படைப்பாளர்களையும் படைப்பாற்றல்களையுமே எப்பொழுதுமே மதிக்கக்கூடிய ஒரு தன்மையான உடையவன். அவளை கண்டிப்பாக ஊக்குவிப்பனாகவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். தோழியர் திருமதி தீபா அவர்கள் என்னிடத்திலே கடந்த 20 வருடங்களுக்குமாக மேலாக பயணித்து கொண்டிருக்கின்றார். அந்த பயணங்களிலே அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட நேரம் உண்டு. இந்த புத்தகத்தை 2வது புத்தகமாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதை படிக்கும்போது எனக்கு மிக அளவில் பெரிய அளவிலே ஒரு மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் அதில் நீங்கள் எழுதப்பட்டுள்ள 25 கட்டுரைகளுமே உங்களுடைய மனக்குமுறல்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய சிந்தனைகளை ஒட்டுமொத்தமாக உங்கள் எழுத்துக்கிறார் புத்தக வடிவிலே கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டு. நான் கிட்டத்தட்ட முழுமையாக படித்ததை போல பேசுகிறேன், ஆனால் முழுமையாக ஆழ்ந்து படிக்கவில்லை, மேலோட்டமாக படித்துவிட்டு தான் பேசுகின்றேன். நான் சில வரிகளிலே படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி முடியும் என்பது தெளிவாக தெரிகின்ற அளவுக்கு தன்னுடைய ஒரு எளிய நடைகளை எழுதியிருக்கிறார். மிகவும் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அவருடைய முதலாவது புத்தகமான நீர்க்குமிழ்களை நான் படித்தேன், மிகச்சிறப்பாக இருந்தது. அதைவிட அதற்கு வாழ்த்துறை, அணிந்துரை, மதிப்புரை என்று மிகப்பெரிய மேதைகள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அணிந்துரைகள் மிகச்சிறப்பாக இருந்தது. அவருக்கு எழுதுபவர்களுக்கு, படைப்பவர்களுக்கு மிக பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. கண்டிப்பாக அதனுடைய பலனாக தான் இப்பொழுது 2வது புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். பின்வரும் காலங்களிலே கண்டிப்பாக ஏராளமான புத்தகங்களை வெளியிட்டு இந்த சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது மட்டுமல்ல, சமுதாயத்தை கண்டிப்பாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த புத்தகத்தில் இருக்கிறது. என்னுடைய பால்ய பருவத்தில் நடைபெற்ற விஷயங்களை இந்த புத்தகத்திலே நான் பார்த்தேன். கிராமத்தில் ஒரு நாள் என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரை அப்படியே முழுமையாக நான் அனுபவித்தது. நானும் ஒரு கிராமத்தான் தான். கிராமத்தில் இருந்தாக்க நம்ம சாதாரணமாக காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம். இன்றைக்கி மாதிரி நம்மளுக்கு செல்ஃபோன் கிடையாது, எந்த வித வெளிச்சமும் கிடையாது. நம்மெல்லாம் விளக்கு ஒளியில் படித்தவங்க. அந்த கிராம வாழ்க்கையை பார்த்தாக்க எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் இன்றைக்கெல்லாம் கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையை இப்பொழுது வருகின்ற இளைய சமுதாயம் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் கண்கூடாக பார்த்து வருகின்றேன். அவர்களுக்கு இது போன்ற புத்தகங்கள் கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அப்போ அந்த காலத்தில் கிராமத்து வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது என்னதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னுடைய தந்தையார் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் தான். இப்பொழுது அவர் இல்லை. பட் அவருடைய நினைவுகள் என்றைக்குமே என்னுடைய மனதிலே நீங்காத இடம் பிடித்திருக்கிறது. அவர் ஆசிரியராக இருந்தாலுமே அதிகமான நேரம் விவசாய பணியில் தான் இருப்பார்கள். கிராமத்தாக்களோடு எல்லோருமே ஒட்டோடு வாழ்ந்திருப்போம். அன்றைக்கெல்லாம் பார்த்தால்
சாதாரணமாக அதிகமாக நமக்கு எதுவுமே தேவைக்கு கூட தேவையானது கூட கிடைக்காது, அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். ஆனால் அதையும் அருமையான பட்ஜெட் போட்டு வாழ்ந்த காலம் நம்ம இந்த காலம். என்னுடைய அம்மாலாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டில் கறி எடுப்பாங்க. இன்றைக்கி மாதிரி கேஜி கணக்கெல்லாம் கிடையாது. அன்றைக்கி வந்து ஒரு பங்கு கறின்னு சொல்லுவாங்க. அந்த பங்கு கறியில் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர், அண்ணன் தம்பிக்கு 2 பேர், அக்கா 2, மொத்தம் 4 பேர், அவங்க அப்பா அம்மா 6 பேர், எங்கள் பாட்டி 1, 7 பேர் எங்கள் குடும்பத்தில் இருப்போம். ஒரு பங்கு கறி வாங்கிட்டு வருவாங்க. சில சமயத்தில் அந்த ஒரு பங்கு கறி வாங்குறது கூட காசு இருக்காது. அப்போ எங்கள் வீடு ப்ளஸ் பக்கத்து வீடு யாராவது 2 பேர் சேர்ந்து ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போய்ட்டு ஒரு பங்கு கறி வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஒரு பாதி பங்கு கறி எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் எங்கள் அம்மா மிகப்பெரிய அட்ஜெக்ட் பண்ணோம். நம்ம வீட்டில் 7 பேர் இருப்போம், 7 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 துண்டாவது வரணும். அந்த மாதிரி கறி வெட்டும் போதே வெட்டிடுவாங்க. 7 பேருக்கு 2 துண்டு வர மாதிரி, ப்ளஸ் ஒரு ஆக்சுவலாக போனஸ் மாதிரி ஒரு 2 துண்டு 3 துண்டு, ஏன்னா திடீர்னு யாராவது வந்துட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சேர்த்து போட்டு வாழ்ந்து ஒரு மிக சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் எல்லாமே இருந்தோம். இன்றைக்கி பல கோடிகளுக்கு சொந்தமாக இருந்தாலுமே அந்த சந்தோஷத்தை எந்த கூட கொடுத்தாலும் வாங்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கிராமத்தில் ஒரு நாள் நாங்கள் அந்த பட்டறையை படிக்கும்போது நிறைய ஞாபகங்கள் வந்துருச்சு. நம்ம எங்கள் மாதிரி சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் அன்றைக்கி பார்த்தா கண்டிப்பாக எல்லா ஊருக்கு பக்கத்துலேயும் ஒரு பெரிய ஊரில் சந்தை நடக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் அந்த சந்தைக்கு போவாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு வேண்டான காய்கறிகள் மற்ற சாமான்லாம் வாங்கிட்டு வராங்க. அன்றைக்கி அதிகபட்சமாக நமக்கு கிடைக்கிற தின்பண்டம் வீட்டில் என்னச்சுனாக்கா ஒரு படி பொரி வாங்கிட்டு வருவாங்க சந்தைக்கு போகிறவங்க எல்லாருமே. அந்த ஒரு படி பொரியும் சிந்தாமல் சிதறாமல் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் ஒரே சமயத்தில் உட்காந்து பங்கு போட்டு சாப்பிடுவோம். அது சாப்பிடும்போது அந்த உணர்வுக்கு ரொம்ப சிலுத்தி உண்மையிலே தேங்க்யூ தீபா. அந்த ஒரு கிராமத்தில் ஒரு நாள்னு சொல்லிட்டு அந்த பட்டப்பட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்திருக்குது. கண்டிப்பாக ஒரு மனதிலுமே இதை போகிற ஒரு ஊன்றுகோல் யாராவது ஒருத்தர் வேணும். நம்ம எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம், அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். இன்றைக்கி வந்து ஏதோ இவங்க கூட எழுதியிருக்காங்க கைபேசினால நிறைய நம்ம போயிட்டோன்னு போல சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் பயன்களும் இருக்குது. அதுக்கு மேலே இதெல்லாம் பண்ண வேணான்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு ஒரு ஆல்டர்னேட் நம்ம கொடுக்கணும். அதை நம்ம யாரும் அதை செய்கிறதில்ல. நாமளும் அவங்களோட சேர்ந்து பழக ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இது செய்ய வேணான்னு சொன்னாக்கா அப்போ என்ன செய்யணும்னு சொல்ல கற்றுக்கோங்க. சொல்லிவிட்டு நீங்கள் செய்ய வேணான்னு சொன்னாக்கா அது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் 25 வருடங்களுக்கு மேலாக தருமபுரி கிருஷ்ணகிரி சேலத்தில் இருக்க மிகப்பெரிய நிறுவனத்தை நான் நடத்தியவன். இப்பொழுது தனியாக வந்து ஊத்தங்கரை வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் பள்ளிகளுக்கு முதன்முறையாக நான் சொல்கிறது, புத்தகங்களை படியுங்கள். தயவு செஞ்சு ஆசிரியர்கள் வந்து பசங்களை எப்படியாவது புஸ்தகத்தை படிக்க இன்டியூஸ் பண்ணுங்க. அவன் இன்டியூஸ் பண்ணி புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தாவே அவன் செல்ஃபோனை தொட மாட்டான். ஏன்னா புஸ்தகம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை யாரும் சொல்கிறதில்ல, செய்கிறதில்ல, நாமளே செய்கிறதில்ல. நாமளும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாமே இதுக்கு அப்பால்னு சொல்லுவோம் இல்லையா, நாட் ரீச்சபிள், அந்த மாதிரி தான் எல்லாம் போயிட்டுருக்குறோம். ரீச்சபிளாக இருக்குன்னு சொன்னாக்க நாம் வந்து எல்லாம் புக்ஸு வாங்கி கொடுங்க. நான் பள்ளியில் வந்து இப்பொழுது 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒரு கிளாஸுக்குமே லைப்ரரி பீரியடுன்னு ஒதுக்கி லைப்ரரியும் அருமையான லைப்ரரி உருவாக்கி கொடுத்து எல்லா குழந்தைகளுமே லைப்ரரிக்கு போகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். போன வாரத்தில் ஒரு லைப்ரரிக்கு எதாச்சும் நான் போய் பார்க்கும்போது 3வது படிக்கிற பையன் ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு ஒரு ரஃப் நோட்டில் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தான். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம குழந்தைகள் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. வழிகாட்டிகள் குறைவாக இருக்கிறார்கள், வழிகாட்டுதல் கம்மியாக நம்மளுக்கு இருக்குது. அதெல்லாம் சிறப்பாக செஞ்சோம்னாக்க கண்டிப்பாக எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும். எழுத்தினுடைய நோக்கமே சமுதாயத்தை சீர்திருத்தது தான். இந்த போன்ற புத்தகங்கள் கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அளவிலே சீர்திருத்தத்தை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த புத்தகத்தை இன்னும் நிறைய புத்தகங்கள் இது மாதிரி படைக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.